தமிழ் விழித்தது, தமிழினத்தின் பண்பாடு பிழைத்தது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், மும்மொழி கொள்கையை குறித்துதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இத சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. என்ன சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்? விரிவான விவரம். ஆனந்தி, நீங்க குறிப்பிட்டதுபடி மும்மொழி கொள்கை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு, தமிழக அரசியல் கட்சிகள் இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை என்பதில் உறுதியாக இருக்கின்றன. இந்த அடிப்படையில தமிழக அரசு தொடர்ச்சியாக இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழல்ல மற்ற மாநிலங்களை சேர்ந்த பொதுமக்களுக்கு தமிழக முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறார். ஒற்றை இந்தி அடையாளத்திற்கான அழுத்தம் பண்டைய தாய்மொழிகளை கொள்கிறது என்று தமிழக முதலமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார். மற்ற மாநிலங்களை சேர்ந்த என் அன்பான சகோதரர்களே, இந்திய மொழிகளை விழுங்கி விட்டிருக்கிறது என்பது எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். போஜ்பூரி, மைத்திலி, அவதி, பிரஜ், பண்டேலி, கர்வாலி, குமா ஓனி, அதே போல பல்வேறு தாய்மொழிகளை இந்தி விழுங்கிவிட்டிருக்கிறது என்று தற்போது தமிழக முதலமைச்சர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். இப்போ மற்ற மொழிகளை கொன்று இன்னும் பலர் இப்போது உயிர் வாழ்வதற்காக மூச்சு திணறுகிறார்கள் என்றும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஒற்றை இந்தி அடையாளத்திற்கான அழுத்தம் பண்டைய தாய்மொழிகளை கொள்கிறது என்றும், உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஒருபோதும் வெறும் இந்தி இதய பகுதிகள் அல்ல, அவற்றின் உண்மையான மொழிகள் இப்போது கடந்த காலத்தின் நினைவு சின்னங்களாக மாறி இருக்கின்றன என்றும், இது எங்கே முடிகிறது என்பது நமக்கு தெரியும் என்பதால் தான் தமிழ்நாடு இதனை தொடர்ச்சியாக எதிர்ப்பதாக தமிழக முதலமைச்சர் தெரிவிக்கிறார். மேலும் தமிழ் விழித்தெழுந்து விட்டது, தமிழ் கலாச்சாரம் தப்பி பிழைத்து விட்டது, சில மொழிகள் இந்திக்கு வழிவிட்டதன் விளைவாகத்தான் அவை எங்கிருக்கின்றன என்று தெரியாமல் தங்கள் இடத்தை இழந்து விட்டதாக தமிழக முதலமைச்சர் தன்னுடைய கருத்தினை எக்ஸ் வலைதளம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது மற்ற மாநிலங்களை சேர்ந்த பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கும் விதமாக இந்த கருத்தினை தமிழக முதலமைச்சர் தெரிவிப்பதாக தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.